நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொது அளவு இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்புனாவே உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி எப்படி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்னா, பொறுப்புகள் இருக்கும், சொத்துக்கள் இருக்கும், ரெண்டோட டோட்டல் ஒரே அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ பொறுப்புகளோட டோட்டலும் 8 லட்சம், சொத்துக்களோட டோட்டலும் 8 லட்சம். நம்மளுக்கு ஈஸியாக இதிலேருந்து ஒரு 5 மார்க்கும் 3 மார்க்கும் நம்மளுக்கு கேட்பாங்கம்மா. அதனால் இது பொது அளவு வருமான அறிக்கையை விட ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு கணக்கு. எப்படி போடணும்னு பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இருப்புநிலை குறிப்பு, பொது அளவு இருப்புநிலை குறிப்பு ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கிறோம். இங்கே இருக்கிற விவர பற்றியும் தொகை பற்றியும் எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் அப்படியே கீழே கொண்டு வந்து எழுதணும். இதில் எந்த ஒரு மாற்றம் கூட்டவும் வேண்டாம், கழிக்கவும் வேண்டாம். இருக்கிற கேள்வியில் இருக்கிறத ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எழுதிடுறீங்க. தொகை காலமும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அது அப்படியே போட்டுரும். ஸோ 4 லட்சம் 3 20 80 8 லட்சம், அடுத்து 6 லட்சம் 2 லட்சம், டோட்டல் 8 லட்சம். இது வரைக்கும் இந்த ரெண்டு பற்றியும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் எழுதிக்கிறீங்க. எழுதி முடிச்சுட்டு இப்போது இங்கே நீங்கள் இந்த கணக்கு போட வேண்டியது ஒன்று தான், சதவீதம் கண்டறியணும். சரிங்களா? அப்போ சதவீதம் கண்டறியணும் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எடுத்து தான் நீங்கள் வகுக்கணும். இங்கே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோமா இருக்குது? பொறுப்புகள் சொத்துக்கள் ரெண்டோட டோட்டலும் ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த 8 லட்சம் தொகையை எடுத்து நம்ம எல்லா தொகையும் நம்ம என்ன பண்ணணும், வகுக்கணும். ஸோ 4 லட்சம் பை 8 லட்சம் பெருக்கல் 100, 3,20,000 பை 8 லட்சம் பெருக்கல் 100. ஸோ சேம் அமௌண்ட் அப்படியே வருது அப்படின்றனால நான் ஒரு தடவை மட்டும் எழுதிட்டேன், ரிப்பீட்டடாக நம்ம எழுதலை. எழுதி முடிச்சுட்டு இப்போ சதவீதம் எப்படி கணக்கு போடணுன்னு பாருங்கள். இந்த 8 லட்சத்தில் 100ல் 2 ஜீரோவுக்கு 8 லட்சத்தில் 2 ஜீரோ அடிச்சிடுறீங்க. ஏன்னா இது பெருக்கல் இருக்குது, இது வகுத்தல் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் அடிக்காமல் எத்தனை ஜீரோ இருக்குமா? 3 ஜீரோ. இந்த அடிக்காத 3 ஜீரோவுக்கும் இந்த பக்கம் இருக்கிற 3 ஜீரோவுக்கும் என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இங்கே 3 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. 100ல் 2 ஜீரோவுக்கு இப்படி அடிச்சிடுறோம். மீதி அடிக்காமல் இருக்கிற 3 ஜீரோக்காக தான் இந்த பக்கம் 3 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற தொகையை எதால் வகுக்கணும் அப்படின்னா, இங்கே மீதி இருக்கிற நம்பர் 8 மட்டும்தான். ஸோ இந்த 8ஆல் நம்ம என்ன பண்ணணும், வகுக்கணும். ஸோ 400ல் 8ஆல் வகுத்தோன்னா 400ல் 8 5 40, இன்னும் ஒரு ஜீரோ இருக்குது 50. அப்படியும் பார்த்துக்கலாம். 8 லட்சத்தில் 4 லட்சம்னா பாதி, ஸோ 50%. அடுத்தது மறுபடியும் 8ஆல் வகுத்துறோம். 4 8 32, இன்னும் ஒரு ஜீரோ இருக்குது 40%. மறுபடியும் 8 8, ஒரு சைஃபர் இருக்குது. இப்போ இதை 3ஐயும் கூட்டி வர்றது டோட்டல் எப்படி வரணும்னா 100 வரணும். பொது அளவு இருப்புநிலை குறிப்பில் டோட்டல் எப்போவுமே உங்களுக்கு எவ்வளோ தான் இருக்கும், 100 தான் இருக்கும். ஸோ 8 லட்சத்தை 8 லட்சத்தால் வகுத்தா எவ்வளோமா கிடைக்கும், 100 தான். அதே போல் இங்கேயும் 8 லட்சத்தை 8 லட்சத்தால் வகுத்தா 100 தான். ஸோ இந்த 3ஐயும் கூட்டி வர தொகை 100 வந்ததுனா தான் நீங்கள் போட்ட கணக்கு கரெக்டு. இதை நம்ம செக் பண்ணிக்கவும் முடியும். மற்றதில் நம்ம அப்படி பண்ண முடியாது. ஒப்பீட்டு வருமான அறிக்கை இருப்புநிலை குறிப்பில் அப்படி நம்ம பண்ண முடியாது. இதில் இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் அதே போல் தான். இங்கே 8 இருக்குது. 7 8 56, 60ல் 56 போச்சுன்னா மீதி 4 40, 8 40 அப்படியும் பார்த்துக்கலாம். அல்லது 8 லட்சத்தில் 6 லட்சங்கிறது முக்கால்வாசி, 8ல் 4ங்கிறது பாதி, 8ல் 6ங்கிறது முக்கால்வாசி. முக்கால்வாசியை நீங்கள் எப்படி எழுதுவீங்க சதவீதத்தில்? 75% அப்படியும் பார்த்துக்கலாம். அடுத்தது 8 லட்சத்தில் 4 லட்சங்கிறது பாதி, 2 லட்சங்கிறது கால்வாசி. ஸோ கால்வாசியை நம்ம சதவீதமாக போட்டோம்னா எவ்வளோ போடலாம், 25. அல்லது வகுத்தே போடுங்க. 8ஆல் வகுக்கும்போது 2 8 16, 20ல் 16 போச்சுன்னா மீதி 4 40, 8 40. ஸோ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு இது ரிப்பீட்டட் சம்மா. அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள். இது எப்படி சொன்னேன், 8 லட்சத்தில் 6ங்கிறது முக்கால்வாசி, முக்கால்வாசி சதவீதமாக போட்டால் 75. 8 லட்சத்தில் 2 லட்சங்கிறது கால்வாசி, ஸோ அதை 25. 75 25 கூட்டினா எவ்வளோ வரணும், 100. ஸோ டோட்டல் எப்போவுமே பொது அளவு இருப்புநிலை குறிப்பில் எவ்வளோ தான் காட்டணும், 100 தான் காட்டணும். அடுத்தது எடுத்துக்காட்டு 10 பாருங்கம்மா. இதுவும் என்ன தயாரிக்க சொல்கிறாங்க, பொது அளவு இருப்புநிலை குறிப்பு. இந்த கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே ஒரு இருப்புநிலை குறிப்பு ஒரு தொகை காலம் இருந்துச்சு. இங்கே இருப்புநிலை குறிப்பு 2 தொகை காலம், அதாவது 2 நிறுவனங்களோட தொகை கொடுத்துருக்காங்க, வெவ்வேறு நிறுவனங்கள். இது சர்மிளா நிறுவனம், இது சங்கீதா நிறுவனம். ஸோ இந்த 2 தொகை காலத்துக்கும் இப்போ நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். நான் பொது அளவு வருமான அறிக்கை நடத்தும் போதே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, பொது அளவுன்னு வந்துட்டாவே அது வருமான அறிக்கையாக இருந்தாலும் சரி, இருப்புநிலை குறிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு தொகை காலம் ஒரு சதவீதம் காலம் ஆன்சரில் இருக்கணும். மறுபடியும் அடுத்த தொகை காலம் அடுத்த சதவீதம் காலம் ஆன்சரில் இருக்கணும். இப்போ பொது அளவு இருப்புநிலை குறிப்பில் நம்ம கேள்வியில் இருக்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து இங்கே எழுதணும்.
இப்போ பாருங்கள், பொது அளவு இருப்புநிலை குறிப்பு ஹெட்டிங் போட்டுக்கிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய விவரப்பத்தியில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு ஃபஸ்ட்டு சர்மிளா நிறுமத்தை மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே அங்கே கொண்டு வந்துடும். 5 லட்சம், 4 லட்சம், 1 லட்சம். ஸோ 5, 4, 1 டோட்டல் 10. மறுபடியும் 6 லட்சம், 3 லட்சம். ஸோ டோட்டல் 10 லட்சம். 6 லட்சம், 3 லட்சம், டோட்டல் 10 லட்சம். இது வரைக்கும் எந்த மாற்றமே இல்லைம்மா. இப்போ எந்த நிறுவனத்தை மட்டும் எழுதியிருக்கோம்? சர்மிளா நிறுவனத்தை மட்டும் நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ சர்மிளா நிறுவனத்தோட டோட்டல் எவ்வளோ இருக்குது? 10 லட்சம். ஸோ சொத்துக்கள் பொறுப்புகள் ரெண்டோட டோட்டலுமே எவ்வளோதான்? 10, 10. அப்போ நம்ம எதால் வகுக்கணும்? இந்த நிறுவனத்தோட டோட்டல் இருப்புநிலை குறிப்போட டோட்டல் எவ்வளோ? 10 லட்சம். அந்த தொகையால் வகுக்கணும். அப்போ 5 லட்சம் பை 10 லட்சம் பெருக்கல் 100. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணுறோம். இங்கே அடிக்காமல் இன்னும் எத்தனை ஜீரோ இருக்கும்? 4 ஜீரோ இருக்கும். ஸோ இதை கவனமாக பார்க்கணும். இங்கே 10 லட்சம், 10 லட்சத்தில் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடுச்சு. இன்னும் அடிக்காமல் 4 சைஃபர் இருக்குது. இந்த 4 சைஃபருக்கு இங்கே 4 சைஃபர் அடிச்சிடுறோம். ஸோ அப்படி எல்லாமே அடிச்சுட்டு வந்துடும். இப்போ அடித்தது போக இப்போ மீதி இங்கே என்ன மட்டும்தான் இருக்குமா? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இங்கே அடிக்காமல் என்ன இருக்கோ அந்த நம்பர் இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்கும்? 50 இருக்கும். அப்போ 50 1ஆல் வகுத்தா அதே நம்பர் தான். எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுத்தா அதே நம்பர் தானே கிடைக்கும். அப்போ பாருங்கள், இங்கே அடிக்காமல் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே 50 மீதி இருக்குது. இங்கே 40, இங்கே 10, இங்கே 100. டோட்டல் எவ்வளோ வரணும்னு சொல்லியிருந்தேன்? 100. ஸோ இது 3ஐ கூட்டி பாருங்கள், டோட்டல் 100 வந்துருச்சு. அதே போல் இங்கே அடிக்காமல் என்ன இருக்குமா? 65, இங்கே அடிக்காமல் 35, 65, 35, டோட்டல் 100. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 10 லட்சத்தில் 100க்கு 2 சைஃபர் கேன்சல் பண்ணோம். மீதி அடிக்காமல் 4 சைஃபருக்கு 4 கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த அடிக்காத நம்பரை அப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னாவே ஆன்சர். இதில் நீங்கள் வகுக்க தெரியல, பெருக்க தெரியல அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லாத ஒரு கணக்கு. சரிங்களா? அடுத்தது யார்? சங்கீதா நிறுவனம். ஸோ சங்கீதா நிறுவனத்துக்கு போவாங்க. சங்கீதா நிறுவனத்தில் 11, 7, 2, 20. அது அப்படியே 11, 7, 2 டோட்டல் 20 லட்சம். அடுத்தது எவ்வளோ மார்க்கு? 18 லட்சம், 2 லட்சம், டோட்டல் 20 லட்சம். 18 லட்சம், 2 லட்சம், டோட்டல் 20 லட்சம். இது போட்டதுக்கப்புறம் இப்போ சங்கீதா நிறுவனத்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? சதவீதம் கண்டுபிடிக்கணும். இப்போ சங்கீதா நிறுவனத்தோட இருப்புநிலை குறிப்போட டோட்டல் எவ்வளோ வருது? 20 லட்சம். இங்கே இந்த நிறுவனத்துக்கு 10 லட்சம் டோட்டல் அப்படிங்கிறனால 10 லட்சத்தால் வகுக்கணும். இந்த நிறுவனத்துக்கு டோட்டல் 20 லட்சம் அப்படிங்கிறனால 20 லட்சத்தால் வகுக்கணும். இந்த எண்ணை எடுத்து போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு போடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணும்? 11 லட்சம் பை டோட்டல், இதனோட டோட்டல் எவ்வளோமா? 20 லட்சம் பெருக்கல் 100. ஸோ 100ல் 2 சைஃபருக்கு இப்படி கேன்சல் பண்ணிவிடுங்க. இன்னும் அடிக்காமல் எத்தனை சைஃபர் இருக்குமா? 4 சைஃபர் இருக்கும். ஸோ மறக்காமல் இங்கே 4 சைஃபர் அடிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ 4 அடித்தது போக இப்போ மீதி இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2னா இருக்கிற அமௌண்ட்டில் பாதி. அப்போ இருக்கிற அமௌண்ட்டில் பாதின்னு எவ்வளோ? 110ல் பாதி. ஏன்னா இங்கே 2 மட்டும் தானே அடிக்காமல் இருக்குது. ஸோ 2ஆல் வகுக்கணும் அப்படின்னா பாதி எடுத்துக்கலாம், வகுக்க தெரியாதவங்க. 100ல் பாதி 50, 10ல் பாதி 5, 50 + 5 55, 70ல் பாதி 35, 20ல் பாதி 10, 200ல் பாதி 100. அடுத்து 180, 18ல் பாதி 9, அந்த ஒரு ஜீரோ அப்படியே வந்துடும். அடுத்தது 20ல் பாதி 10, 200ல் பாதி 100. இந்த கணக்கு பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக தெரியும். ஆனால் நீங்கள் இதை எடுத்து எழுதிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஈஸியான கணக்கு. அழகாக நம்மளுக்கு 5 மார்க் வாங்கி கொடுக்கும். இதை கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன? இந்த நிறுவனத்துக்கு இதனோட டோட்டல் 10 லட்சத்தால் வகுக்கணும். சங்கீதா நிறுவனத்துக்கு அதனோட டோட்டல் 20 லட்சத்தால் வகுக்கணும். இங்கே 1 மட்டும் மீதி இருக்கனால அதே எண்ணை அப்படியே வந்துடும். அடிக்காமல் என்ன எண் மீதி இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதினாவே ஆன்சர் தான். இங்கே 2 அப்படிங்கிறனால இருக்கிற தொகையில் பாதி எடுத்து எழுதினாவே ஆன்சர். அடுத்து எடுத்துக்காட்டு 11மா. இதுவும் பொது அளவு இருப்புநிலை குறிப்பு தான். இங்கே நிதிநிலை அறிக்கைன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. பொது அளவு நிதிநிலை அறிக்கைனாலும் பொது அளவு இருப்புநிலை குறிப்புனாலும் ஒன்று தான். ஸோ இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பொது அளவு நிதிநிலை அறிக்கையினாலும் பொது அளவு இருப்புநிலை குறிப்பினாலும் நம்மளுக்கு ஒரே மெத்தட் தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? விவரப்பத்தி இருக்குது. 2 தொகைக்காலம். போன கணக்குக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே 2 நிறுவனத்தோட இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருந்தாங்க. இங்கே 2 வருஷத்தோட, ஒரே நிறுவனத்தோட 2 வருஷத்துக்கான இருப்புநிலை குறிப்பு. 2017 மார்ச் 1, 2018 மார்ச் 1. உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை.
பொது அளவுனாவே ஒரு தொகை காலம் ஒரு சதவீதம் காலம், மறுபடியும் அடுத்த தொகை காலம் அடுத்த சதவீதம் காலம். இருப்புநிலை குறிப்பில் நமக்கு கூட்டவும் தேவையில்லை, கழிக்கவும் தேவையில்லை. விவரம் பற்றி அப்படியே கேள்வியை பார்த்து கொஷின் பேப்பரில் இருக்கிறத கடகடன்னு எழுதினாவே போதும். இப்போ பொது அளவு இருப்புநிலை குறிப்பு ஹெட்டிங் போடுறோம். 2017 மார்ச் அதனோட சதவீதம், மறுபடியும் 2018 மார்ச் அதனோட சதவீதம். இந்த சதவீதம் மட்டும் ஒரு காலம் விட்டுருங்க. இப்போ நம்ம அப்படியே விவரப்பத்தியில் எந்த ஒரு மாற்றமும் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு 2017 மார்ச்சோட அமௌண்ட்டை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 5 லட்சம், 4 லட்சம், 8 லட்சம், 3 லட்சம், டோட்டல் 20. இங்கே 10, 5, 3, 2 டோட்டல் 20. கேள்வியில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ சதவீதம் பாருங்கள். இந்த ஆண்டு 2017 மார்ச்சில் இருப்புநிலை குறிப்பு டோட்டல் எவ்வளோமா? 20 லட்சம். ஸோ இந்த 20 லட்சத்தால் தான் இங்கே வகுக்கணும். அப்போ 5 லட்சம் பை 20 லட்சம் பெருக்கல் 100. ஸோ 100ல் 2 ஜீரோக்கு இப்படி கேன்சல் பண்ணுங்கள். இன்னும் அடிக்காமல் எத்தனை ஜீரோ இருக்குமா? 4 ஜீரோ. ஸோ இதில் எல்லாத்துலேயும் எத்தனை ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு வந்துடணும்? 4 ஜீரோ கேன்சல் பண்ணிடணும். இப்போது அடிக்காமல் இன்னும் இங்கே மீதி என்ன இருக்குது? 2 தான். 2னா என்ன சொல்லியிருக்கேன்? பாதி எடுத்துக்கணும். அப்போ பாதி எடுத்தோம்னா இப்போ அடிக்காமல் இன்னும் மீதி எவ்வளோமா இருக்குது? 50. 50ல் பாதி 25, 40ல் பாதி 20, 80ல் பாதி 40, 30ல் பாதி 15, 200ல் பாதி 100. டோட்டல் எப்போவும் இருப்புநிலை குறிப்பில் பொது அளவு இருப்புநிலை குறிப்பில் 100 தான் வரணும். அடுத்தது இங்கே 100 இருக்காமா? 100ல் பாதி 50, 50ல் பாதி 25, 30ல் பாதி 15, 20ல் பாதி 10, 200ல் பாதி 100. இது ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரெண்டாவது தொகை காலம் அமௌண்ட் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். 6 லட்சம், 3,60,000, 240, 12 லட்சம். இங்கே 6, 240, 120, 240, 12 லட்சம். இப்போ இது அப்படியே நம்ம தொகைக்காலம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எழுதியாச்சு. இப்போ இந்த வருஷத்தோட டோட்டல் இருப்புநிலை குறிப்பு டோட்டல் எவ்வளோ மாறுது? 12 லட்சம். இங்கே 20 லட்சம் டோட்டல்னால 20 லட்சத்தால் வகுத்தோம். இங்கே டோட்டல் 12 லட்சம் அப்படிங்கிறனால 12 லட்சத்தால் வகுக்கணும். ஸோ 6 லட்சம் பை 12 லட்சம் பெருக்கல் 100. 100ல் 2 சைஃபருக்கு இப்படி 2 சைஃபர் கேன்சல் பண்ணியாச்சு. இன்னும் அடிக்காமல் நமக்கு இங்கே 3 சைஃபர் தான் இருக்கும். இங்கே 4 சைஃபர் மீதி இருந்தனால 4 ஜீரோ அடித்தோம். இங்கே 3 சைஃபர் மீதி இருக்கிறனால 3 சைஃபர் தான் அடிக்கணும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ மீதி அடிக்காமல் என்னமா இருக்குது? 12. இந்த 12 பாருங்கள், இது எல்லாமே 12வது வாய்ப்பாட்டில் ஈஸியாக வந்துடும். I12 எவ்வளோமா? 60. இன்னும் ஒரு ஜீரோ. அப்போ எவ்வளோ? 50%. அப்படியும் பார்த்துக்கலாம். 12 லட்சத்தில் 6 லட்சங்கிறது பாதி. ஸோ பாதிங்கனால சதவீதமாக மாற்றினா 50. அடுத்தது இங்கே 12 மீதி இருக்காமா? எல்லாத்துலேயும் இப்போ எவ்வளோ தான் மீதி இருக்கும்? அதே 12 தான். இப்போ எல்லாமே மீதி 12 தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே என்ன சொன்னால் 12வது வாய்ப்பாட்டில் அழகாக வரும் பாருங்கள். 3 12 36, இன்னும் ஒரு ஜீரோ, அது 30%. 2 12 24, ஒரு சைஃபர் அடிக்காமல் இருக்குது, அதோடு சேர்ந்தால் 20%. இங்கே 12 12 அடிக்காமல் 2 சைஃபர் இருக்குது, அதனால் 100%. அப்படியும் பார்த்துக்கலாம். டோட்டல் எப்பயுமே எவ்வளோதாம்மா? 100 தான். ஸோ பொது அளவு இருப்புநிலை குறிப்பில் இந்த 4 டோட்டலுமே எவ்வளோ தான் வரணும்? 100 தான் வரணும். 4 டோட்டலுமே எவ்வளோ தான் வரும்? 100 தான் வரும். அடுத்தது பாருங்கள், I12 எவ்வளோமா? 60, இன்னும் ஒரு ஜீரோ சேர்ந்தால் 50%. அடுத்து 2 12 24, இன்னும் அடிக்காமல் ஒரு சைஃபர் இருக்குது, அப்போ 20%. 12 12, ஒரு சைஃபர் இருக்குது, அதனால் 10%. 2 12 24, இன்னும் ஒரு சைஃபர் இருக்குது, 20%. 12 12, இங்கே இன்னும் அடிக்காமல் 2 சைஃபர் இருக்குது, அதனால் இங்கே 100%. பொது அளவு இருப்புநிலை குறிப்பில் 4 டோட்டலும் எவ்வளோ தான் இருக்கணும்? 100 தான் இருக்கணும். ஒரு அமௌண்ட் காலம் இருந்ததுன்னா ஒரு சொத்து ஒரு பொறுப்பு, அதனோட டோட்டல் 100 இருக்கும். இங்கே 2 தொகை காலம் இருக்கிறதுனால 4 இதுவுமே 100. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கவனித்து போட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த சாப்டர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நமக்கு பெருக்க தெரியல, வகுக்க தெரியல, இந்த சாப்டர் கஷ்டம், கணக்கு பார்த்தாவே டேபிள் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி இது என்னன்னே புரியாமையே விட்டுட்டு போயிடுறது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்காக சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இதில் நீங்கள் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். அதுக்கு முந்தின கணக்கில் எடுத்துக்காட்டு 10லையும் பாருங்கள், 4 டோட்டலுமே எவ்வளோமா இருக்குது? 100 தான். சரியா? இது 2 தொகைக்காலங்கிறனால 4 டோட்டல் வந்துடும். அதே போல் இதுக்கு முந்தின கணக்கான 9வது கணக்கில் நமக்கு ஒரு பொறுப்பு ஒரு சொத்து தான் இருக்குது. ஸோ இதனோட டோட்டல் எவ்வளோ தான்? 100 தான். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு
பார்த்துடணும். இந்த கூட்டி பார்த்தோம்னாலும் 100 வரணும். அதே தான் இங்கே கூட்டி பார்த்தாலும் 100 வரணும். இந்த ரெண்டையும் கூட்டினாலும் 100 வரணும். இதை 3ஐ கூட்டினா 100 வரணும். இந்த ரெண்டையும் கூட்டினா 100 வரணும். இங்கே எப்படி தான் நமக்கு வந்து 4 அமௌண்ட் இருக்குது. ஸோ இந்த 4ஐயும் கூட்டி பார்த்தா 100. இங்கேயும் 4 இருக்குது. 4ஐயும் கூட்டி பார்த்தா 100. இங்கேயும் 4ஐயும் கூட்டினா 100. இங்கே நமக்கு 3 தான் இருக்குது. ஸோ 3 கூட்டினா நமக்கு 100 கிடைக்கணும். இந்த மாதிரி வந்துன்னா நம்ம போட்ட கணக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு அங்கேயே 5 மார்க் கன்ஃபார்ம். ஓகேங்களா? அதனால் இதில் ஈஸியாக நீங்கள் இந்த சாப்டரில் முழு மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நிச்சயமாக நீங்கள் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள்.